நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த பிரச்சனைங்கிறது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இப்போ உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஹையஸ்ட் எமிட்டராக இருக்காங்க கார்பன் எமிஷன்ஸ் பொறுத்து. இந்த பூமி ஏன் சூடாகுது, குளோபல் வார்மிங் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை சுற்றி கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னு ஒரு படலம் இருக்குது. ஓசான் படலம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குன்னு. கிரீன் ஹவுஸ் கேஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸ் என்ன பண்ணுதுன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது 50% அந்த ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுது. அப்படி ட்ராப் பண்ணுறதுனால தான் பூமிக்கு வந்துட்டு ஒரு பேலன்ஸான டெம்பரேச்சர் கிடைக்குது, ஒரு கதகதப்பு கிடைக்குது. இல்லைன்னா பூமி வந்து ஐஸாக ஃப்ரோசன் ஆகிடும். ஐஸ் ஏஜில் தான் நம்ம வந்துட்டு இருப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு ஐஸாக ஃப்ரோசன் ஆகாமல் அதிக வெப்பமும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் ஒரு பேலன்ஸாக வைக்கிறதுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். ரொம்ப சிம்பிளாக பிடிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, காரை வந்து வெயில் நிறுத்திட்டு போயிடுறீங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷாப்பிங் முடிச்சு வரீங்கன்னு வைங்க, அது வரைக்கும் வெயிலில் இருக்குது, உடனே டக்குன்னு உள்ளே ஏற முடியுதா? பயங்கர வெக்கையாக இருக்கீங்களா? காரணம் என்னென்னா அந்த சூரியன் கதிர் வருது இல்லையா, பக்கத்து தரையிலையும் படுக்குது, கார் மேலேயும் படுது, ஆனால் ரிஃப்ளெக்டாக வெளியே போயிடுது, வெளியே படும்போது தரை மேலே படும்போது, ஆனால் காருக்குள்ளே ட்ராப் ஆகுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணால் அந்த வெப்பத்தை வந்து ட்ராப் பண்ணுது. அப்போ கடல் நிறைய ஹீட்டை வந்து உள்வாங்கிக்குது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் நிறைய வந்து உள்வாங்கி வச்சுக்குது. அப்படி வச்சுருக்கிறதுனால பூமியோடைய டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, மனித சமூகம் செயற்கையாக பெட்ரோல் எரிக்கிறோம், நிலக்கரியை எரிக்கிறோம், நம்மளோட எனர்ஜி உற்பத்திக்காக தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எரிக்கிறோம் இல்லையா? அப்படி எரிப்பதனால அதுலேருந்து செயற்கையாக நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அதோட அப்போ கார்பனோட அளவு அதிகமாகுது. எவ்வளோ அளவு அதிகமாக இருக்குன்னா, 200 வருடங்களுக்கு முன்பாக 290 ppm தான் இருந்துச்சு, பார்ட்ஸ் பர் மில்லியன். அதான் கணக்கு அட்மாஸ்பியரில். இன்றைக்கி அது எவ்வளோ தெரியுமா இருக்குது? 427 இருக்குது.